யாவருக்கும் வணக்கம். இந்த புதிய நாளை காணும்படி தேவன் உதவி செய்திருக்கிறார். இந்த புதிய நாளிலும் ஒவ்வொருவரும் புது அனுபவங்களை கற்றுக்கொள்ளும்படி தேவன் கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் மனுஷருடைய எண்ணங்களை எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஒரு சிலர் முகத்தில் சந்தோஷமாக இருந்தால் அவங்க கவலை இல்லாத இருக்கிறாங்க அப்படின்ட்டு புரிஞ்சுக்குவாங்க. இன்னும் ஒரு சிலர் எப்படின்னா அவங்களுக்கு என்ன காசு பணம் நிறைய இருக்குது, அதனால் கவலை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிம்பாங்க. கவலையோடு வேதனையோடு இருந்தால் அவங்கள வேறு மாதிரி இந்த உலகம் பார்க்கக்கூடிய அனுபவம் எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு கஷ்டத்தோடு இருக்கும்போது ஒரு மனுஷன் டாக்டர்கிட்ட போகிறாரு. டாக்டர்கிட்ட போயிட்டு என்னால் சிரிக்க முடியல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு அவருடைய பிரச்சனைகளை சொல்லிகிட்ருக்கிறாரு. டாக்டரும் நிறைய அவருடைய கருத்துக்களை எடுத்து சொன்னார். சொல்லிவிட்டு அந்த காலகட்டங்களில் இந்த சர்க்கஸு நடத்தக்கூடிய பழக்கம் இருக்குது. இந்த சர்க்கஸில் வந்துட்டு பப்புன்னு சொல்லி ஒரு கேரக்டரை வச்சுருப்பாங்க. எல்லாருக்கும் சிரிப்பு காட்டக்கூடிய ஒரு ஆள் அது நிறைய கோமாளித்தனமாக பண்ணும்போது எல்லாருமே பார்த்து ரசித்து சிரிப்பாங்க. சிரிக்கும்போது அவங்க கவலையெல்லாம் மறந்து சிரிப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த சூழலில் இப்போ இந்த டாக்டர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எப்பா பக்கத்தில் ஒரு சர்க்கஸ் நடந்துகிட்ருக்குது, அங்கே போயிட்டு அந்த சர்க்கஸில் கொஞ்சம் நேரம் நீ உட்காரு. அங்கே பப்புன் நிறைய விளையாட்டு காட்டுவார், சிரிப்பு காட்டுவார். அப்போ நிச்சயமாக நான் சிரிச்சிடலாம், உன் கவலையெல்லாம் நீ மறந்து நிச்சயமாக நான் சிரிச்சிருவப்பா, நம்பிப்போ அப்படின்னு சொல்லி டாக்டர் தைரியமாக அவர் அங்கே போகிறதுக்கான வழிமுறையில் சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போ அவர் சடனாக சொல்கிறார். என்ன அதுக்கு முன்னாடி அவர் நிறைய கருத்துக்களை சொல்கிறார். இப்படி சிரிக்க முடியாமல் இருந்தவங்க, கவலையோடு இருக்கவங்க எல்லாருமே அங்கே போனால் நம்ம கவலைகள்லாம் மறந்துடும். கவலையை மறந்து அங்கே உள்ளே இருக்க வரைக்கும் நம்ம இருக்கிற இடமே மறந்து இருப்போம். அந்த அளவுக்கு அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கும். நல்லா உதாரணமான விஷயங்கள் நிறைய சொல்கிறார். சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக இவர் சொல்கிறார், இந்த சிரிக்கவே முடியலன்னு வந்த மனுஷன் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பப்புனே நான் தாங்க அப்படின்னு சொன்னோன்னே டாக்டர் மொத்தமாகவே ஆஃப் ஆகிட்டார். இன்னையே அது கொடுமையாக இருக்குது. தேடி வர்ற அத்தனை மக்களையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்குள்ளே இவ்வளவு பெரிய சம்பவங்கள் இருக்குதா, ஒரு சோக கதைகள்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டார். இதிலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, நம்மளை சிரிக்க வைக்கிறவங்க இல்லை நம்ம முன்னாடி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறவங்க, கவலை இல்லாத ஆளுங்க யாருமே கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் கவலை இருக்கும். ஆனால் அந்த கவலையை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்குறோங்கிறது தான் அந்த இடத்துல முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ எல்லாரையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு மனுஷனால் தன்னுடைய வாழ்க்கையில் சிரிக்க முடியாத ஒரு கொடுமையான வருத்தமான காரியங்கள் வாழ்க்கையில் அவங்க உறுத்தலாகவே இருந்துகிட்ருக்கு. இப்போ தன்னால் சிரிக்க முடியலன்னா கூட மற்றவங்கள சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு அனுபவம் அது. நம்ம அப்படி வாழக்கூடாதுங்க. நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்மளும் சிரிக்கணும், மற்றவங்களையும் சிரிக்க வைக்கணும். இல்லை நம்ம சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உதவி பண்ணணும். இதுவே போதுமானது. ஆனால் பைபிளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுதுங்க. அதாவது, மனுஷன் முகத்தை பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இப்போ நம்ம ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருந்தால் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், பாக்கெட்டில் நிறைய பணம் இருக்கும், கவலை இல்லாத இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஆனால் அவன் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கடவுள் எப்படி பார்க்குறாராம், அவனுடைய இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறது தான் முதல்ல பார்க்குறாராம். அப்போது கை சுத்தம் வேண்டியதில்லை, நம்ம இருதய சுத்தம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல இது சவுலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சவுல் இந்த வசனம் சவுலுக்காக ஆண்டவர் பேசக்கூடிய ஒரு வசனம். எப்படின்னா, சவுல் ரொம்ப பராக்கிரமசாலியாகவும் எல்லா மனுஷரை விட ரொம்ப உயரம் உள்ளவனாகவும் நல்ல பலசாலியாகவும் இருந்தான். அதனால் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினாங்க. இவர் ராஜாவாக இருக்கட்டு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அவருடைய குணம் எப்படி இருந்துச்சு, ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. அதனால் அந்த இடத்த விட்டு அந்த இடத்துலேருந்து அந்த சவுல் அப்படின்னு சொல்லப்பட்ட மனுஷனை தள்ளிட்டு அற்பமாக எண்ணப்பட்ட ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்த
தாவீது அந்த இடத்துக்கு அரசனாக்குறார். அப்போ ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதனுடைய அனுபவம் எப்படி இருந்திருக்கும்? அரசனாகக்கூடிய அனுபவம் இருந்திருக்குமா? இல்லை ஜனங்க கூட எப்படி நம்ம பேசணுங்கிற அனுபவம் இருந்திருக்குமா? ஜனங்களை வழிநடத்தக்கூடிய அனுபவம் இருந்திருக்குமா? இல்லை தேவன் கற்றுத்தந்து வழிநடத்தக்கூடிய வல்லமை உள்ளவராக இருந்தார். தேவன் தாவீதோட கூட இருந்து அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாருங்கிறது தான் உண்மை. இப்படி நமக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காரியங்களை நம்மளை அற்புதமாக வழி நடத்துவார். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுக்காக நம்மளும் ஆயத்தப்படுவோம். கடவுளையும் நம்ம உலக காரியங்களை தேட வேண்டிய இடத்துல இருந்தாலும் கூட கடவுளையும் தேடக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உள்ளவளாக இருக்கக்கூடிய மக்களாக நம்மளும் மாறணும். நம்ம வம்சாவளிக்கும் இதை சொல்லிக் கொடுக்கணும். இது நம்ம மேலே விழுந்த கடமை. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் அப்பா, இந்த நாள் முழுக்க நீர் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், நீரோ இருதயத்தை பார்க்கக்கூடிய தேவனாக இருக்கிறீர். ஆனாலும் ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்கள் எப்படிப்பட்டது என்பதையும் நீர் ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறீர். நாங்களும் ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் நடக்கக்கூடிய வழிகளை தெரிந்து கொள்ள எங்களுக்கு நீர் அனுதினமும் நல் யோசனைகள் தந்து வழிநடத்தும்படி உம்முடைய பாதத்திலே எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுவதையும் ஆண்டவரை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். காத்து வழி நடத்தும். இரட்சகர் மீட்புறமாகிய கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாளைக்கு சந்திப்போம். ஆமேன்.